ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 3/12/2024 கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் என்று சஷ்டி கவசம் படித்து இன்றைய நாளை அற்புதமாக முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்குரிய நாள். இந்த நாளிலே அம்பாளை வழிபட வேண்டும். பெண்கள், குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் அம்பாளை வழிபட அவர்களுக்கு சீக்கிரமாக நல்ல வரன் அமையும். அதேபோல் திருமணமான பெண்கள் எல்லாம் அம்பாளை வழிபட நல்லது தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். மங்கள ரூபிணி மதிய நிசூலினி மன்மத பாணியளே. இந்த காமாட்சி கவசம் அற்புதமான இந்த காமாட்சி அம்மனுடைய விருத்தம். இந்த விருத்தத்தை படிக்க, காமாட்சி அம்மனுடைய இந்த ஸ்லோகத்தை படிக்க உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும். ஆகவே இதனையெல்லாம் படியுங்கள். படிக்க படிக்க நம்முடைய மனமானது இறைவனுடைய பால் சென்று விடும். நம்மை எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் அணுகாது. ஆகவே இதையெல்லாம் பாராயணம் செய்யுங்கள். இல்லத்திலே விளக்கேற்றி இன்றைய சூரிய உதயம் காலை 6:16 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 விளக்கேற்றும் நேரத்திலே மாற்றமே கிடையாது. வழக்கம் போல் காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். அதேபோல் நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரங்கள். ஆகவே இன்றைய நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:21 வரை வளர்விரை துதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். இறைநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். வேறு ஒன்றுமே வேண்டாம். சந்திராட்டம நாளை பார்த்து பயப்படக்கூடாது. பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது ஆகிவிடுமோ அது ஆகிவிடுமோ என்று பயம் கொள்ளாமல் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு மிக மிக அற்புதமாக நாள். கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றது. ஆகவே ஜாதகம் இன்றைய நாளிலே சாதகமான ஜாதகம் என்று உங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்றன. ஆகவே இன்றைய நாளிலே பணம் வருகின்றது, மன சந்தோஷம் வருகின்றது. எல்லா வகையிலும் சிறப்பான நாள். ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள். முருகனை வழிபடுங்கள், அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். முருகப்பெருமானை தரிசியுங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். கந்த குரு கவசம் படியுங்கள். கந்த குரு கவசம் படிக்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்திராட்டம பாதிப்புகள் விலகும்.
அதேபோல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை நினைத்து கொண்டே இருங்கள். முடிந்தால் பெயரை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். மனக்குழப்பம், பதற்றம் இருக்கக்கூடிய நாள். ஆகவே மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். கோர்ட் பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். வேலை பளு அதிகமாக இருக்கும். கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்கள். அதை மட்டும் செய்து கொண்டு இறைநாமத்தை உச்சரித்து கொண்டு காலையிலேயே கோவிலுக்கு சென்று விட்டு அலுவலகம் செல்லுங்கள். அதேபோல் மாலையிலே அலுவலகத்திலே இருந்து திரும்பும் போது கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு முருகனை வணங்கி வாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும். அல்லது உங்களுடைய இல்லத்திலே வேறு யாருக்கேனும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். பரவாயில்லை என்று விட்டுவிடுங்கள். ஒரு 2-3 நாட்கள் கழித்து நல்ல காரியங்களை தொடங்குங்கள். வெற்றி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். துர்க்கையை வழிபடுங்கள். இருவரையும் வழிபட்டு இன்றைய நாளிலே சுப பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற காரியங்களாலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சாதாரண உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருப்பீர்கள். திடீரென உங்களுக்கு அரசாங்க வேலை, மத்திய அரசிலே அருமையான பணி ஒன்று திடீரென்று கிடைக்கும். எப்போதோ ஒரு பரீட்சை எழுதியிருப்பீர்கள். அதிலே நல்ல விதமாக பாஸ் செய்து உங்களுக்கு நல்ல வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கும். அப்படி திடீரென நடக்கும். இது போன்ற சில விஷயங்கள் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நாம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆகவே முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் நல்லா இல்லை, கிரகம் நல்லா இல்லை என்று முயற்சிகளை தள்ளி போடக்கூடாது. முயற்சிகளை செய்து கொண்டே இரு. வெற்றி இறைவன் தருவான். சரியான நேரத்திலே வெற்றியை இறைவன் தருவான். பல வெற்றியாளர்களை கேளுங்கள், இதைத்தான் சொல்வார்கள் அவர். ஆகவே உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு ஏற்படும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படும். ஏதேனும் நகை வாங்குவீர்கள் அல்லது ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள். இப்படி
உபயோகமான சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள், அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். வெகு நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எத்தனை நாட்கள் இப்படி சொந்த இடம் இல்லாமல் இருப்பது? நமக்கென்று ஒரு பூமி வாங்க வேண்டும், ஒரு கால் கிரவுண்டாவது வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். இன்றைய நாளிலே சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். சரியான தீர்வு கிடைத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். பார்க்கலாம், பணம் நிச்சயம் வரும். இந்த இடத்தை நல்லபடியாக வாங்கி விடுவோம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விடுவீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். பண வரவு உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. சிலருக்கு புதிய வண்டி வாங்கும் யோகம் கிடைக்கும். புதிய வண்டி, இருசக்கர வாகனத்திலிருந்து 4 சக்கர வாகனத்துக்கு மாறுவீர்கள். அல்லது இருசக்கர வாகனத்திலேயே நல்ல புதிதாக வந்திருக்கின்ற வண்டியாக பார்த்து வாங்குவீர்கள். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமான நாள். ஏதோ ஒரு சிறிய பங்கு வாங்கியிருப்பீர்கள். இன்றைய நாளிலே அதன் பங்கு மிக உயர்ந்து ஷேர் மார்க்கெட்டிலே உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். துர்க்கை அம்மனுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள். துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்ற உங்களுக்கு ஜாதகத்திலே இருக்கின்ற தோஷங்கள் நிச்சயமாக தீரும். எப்போதுமே பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக செல்லும் போது அதிகாலை பொழுதிலே இறை கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதேபோல் வெறும் வயிறிலே செல்ல வேண்டும். எதுவும் ஒரு காஃபி கூட குடிக்கக்கூடாது. காலையிலே எழுந்து குளித்து இறைவனை வணங்கி ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை முற்றிலுமாக நிறைவேற்றிவிட்டு வந்து அதன் பின்பு சாப்பிடுவது உச்சிதம். சுகர் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் விதிவிலக்குகள் உண்டு. நல்ல தேக ஆரோக்கியம் இருப்பவர்கள் பெரும்பாலும் காலையிலே வெறும் வயிறோடு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவது என்பது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். ஆகவே அதனை செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று
நீங்கள் தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உங்களுடைய லட்சியம் நிறைவேறுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையிலே பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். ஒரு 50% நம்பிக்கையோடு ஒரு காரியத்திலே இறங்குவீர்கள். ஆனால் நீங்களே எதிர்பாராத வகையிலே 100% மிகப்பெரிய வெற்றியை அது தேடித்தரும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். மனதை எப்போதுமே உற்சாகமாக வைத்து கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் கூட பெரிதாக தெரியாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று செல்ல வேண்டும். அப்படி ஒரு மனோபாவத்தை நாம் வளர்த்து கொண்டால் நமக்கு கெடுபலன்கள் ஏற்பட்டாலும் அவற்றை மிக எளிதாக சமாளித்து விடலாம். அப்போது நமக்கு இறையருளும் நமக்கு உற்ற துணையாக இருக்கும். மனதிலே நம்பிக்கை இல்லாமல் வைத்தியம் பார்த்து கொள்ளக்கூடாது. அதேபோல் ஜோதிடரிடம் சென்று ஜாதகத்தை காட்டக்கூடாது. முதலிலே நம்முடைய மனதிலே நாம் இறை நம்பிக்கையை பூர்ணமாக வைத்து கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கின்றான் எல்லாவற்றுக்கும். நம்மை இறைவனை தாண்டி நம்மை எதுவும் ஒன்றும் செய்யாது. கெடுபலன்கள் நம்மை ஒன்றும் செய்யாது என்கின்ற ஆழமான நம்பிக்கையை நாம் மனதிலே வளர்த்து கொண்டால் நமக்கு வருகின்ற எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம். ஆகவே மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே எதற்கும் நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது. இதை அப்படி செய், இதை இப்படி செய் என்று யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். சொந்தக்காரர்களுக்கு கூட ஆலோசனை சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். கந்த குரு கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாட்டு வேலை உறுதியாகும். விசா போன்றவை கிடைக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே அது கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்றன. காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது.
எல்லோரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்தியை வணங்குங்கள். கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்க பிரார்த்திக்கின்றேன். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா, சரணகோஷ பிரியனே சரணமையப்பா, சர்வமங்களதாயகரே சரணமையப்பா. அனைத்து பிழைகளையும் பொறுத்து நம்மை காப்பவன் ஐயன் ஐயப்பன். ஐயன் ஐயப்பனுக்கு கருணாசாகரன் என்ற பெயர் உண்டு. கருணாசாகரம் என்று அவருக்கு கருணாரச சாகராய நமக என்று சகஸ்ரநாமத்திலே வரும். ஐயப்ப சகஸ்ரநாமத்திலே கருணாரச சாகராய நமக என்று வரும். அதாவது கருணை மழையை பக்தர்கள் மேல் பொழிபவன் என்று அதற்கு அர்த்தம். இப்படிப்பட்ட சபரிமலைக்கு எல்லோரும் போகின்றோம். பொதுவாக மனித சமுதாயத்திலே நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். சபரிமலைக்கு நல்லவர்களும் மாலை போட்டு போகிறார்கள், கெட்டவர்களும் மாலை போட்டு போகிறார்கள். இது என்ன பக்தி என்று ஒரு சிலர் நம்மை பார்த்து கேட்கலாம். அதாவது சபரிமலைக்கு செல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள் இப்படி நம்மை பார்த்து கேட்கலாம். இதிலே ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை சொல்கின்றோம். என்னவென்றால், நான் முன்பே சொன்னேன், ஐயன் ஐயப்பன் கருணாரசசாகரன் என்று. அங்கே சபரிமலைக்கு போகின்ற எல்லோரும், சபரிமலைக்கு செல்கின்ற எல்லோரும் ஐயப்பனை பார்க்கலாம். ஆனால் அந்த ஐயப்பன் யாரை எதிர்பார்க்கின்றார் என்பதுதான் முக்கியம். இந்த இடத்திலே ஒரு குருசாமியை பற்றி நான் சொல்ல வேண்டும். சைதையிலே மிகப்பெரிய குருசாமி அவர், நீலகண்டன் குருசுவாமி என்று பெயர். அந்த நீலகண்டம் குருசுவாமி அவர்கள் ஒரு முறை ஐயன் ஐயப்பனுடைய மலைக்கு சென்றபோது கடுமையான நேரம். இப்போது போல அல்ல. மலைப்பாதை என்பது மிக மிக கடினமான பாதை. ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்பு சென்றவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு 30 வருடங்களாகத்தான் சிறிய பாதை இருக்கின்றது. சிறிய பாதை என்பது ஒரு 50 வருடங்களாக இருக்கின்றது. முன்பெல்லாம் பெருவழிப்பாதை மட்டும்தான். இந்த பெருவழிப்பாதையிலே செல்லும் போது நீலகண்ட குருசுவாமி அவர்கள் ஒரு விரியிலே தங்கி இருக்கின்றார். அப்போதெல்லாம் 108 அடுப்பிலிருந்து எடுப்பார்கள், அன்னம் எடுப்பார்கள். 108 அடுப்பிலிருந்து சாம்பல் எடுப்பார்கள். இதையெல்லாம் நடைமுறையிலே இருந்தது. இப்போதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்படி எடுக்கும்போது குழந்தை வடிவிலே ஐயன் ஐயப்பன் வருகின்றான். அங்கு 108 பேர்களுக்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அன்னதானத்திலே குழந்தை வடிவிலே ஐயன் ஐயப்பன் வந்து அன்னதானத்தை ஏற்றுக்கொள்கின்றான். குருசாமி அவர்களுக்கு வந்திருப்பது ஐயப்பன் என்பது தெரிந்துவிட்டது. அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு புதிய வஸ்திரத்தை எடுத்து, அந்த ஐயப்பன் பாலகனாக வந்திருக்கின்றான் அல்லவா, உண்டு கொண்டிருக்கின்றானே, சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஐயப்பனுடைய தலையிலே அழகாக கட்டி விடுகின்றார். இந்த சிறுவன் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றான். இவர்கள் எல்லோரும் மலையேறி போக சன்னிதானத்திலே ஐயன் ஐயப்பனுடைய தலையிலே இவர் எந்த சிறுவனுக்கு எந்த ஒரு வஸ்திரத்தை கட்டினாரோ அந்த வஸ்திரத்தை ஐயன் ஐயப்பன் தலையிலே கட்டியிருக்கின்றார். இது நடந்தது. சற்றொப்ப ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். ஆகவே இது போன்ற மிகப்பெரிய குருசாமிமார்களுக்கெல்லாம் ஐயன் ஐயப்பன் காட்சி கொடுத்திருக்கின்றார். நல்ல ஒரு சுத்தமான சிந்தனையோடு ஐயன் ஐயப்பனை தரிசிக்க செல்கின்ற குருசாமிமார்களுக்கெல்லாம் ஐயன் ஐயப்பன் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சபரிமலைக்கு குழுவாக செல்கின்றோம். நிறைய பேர் ஒன்றாக செல்கின்றோம். ஒன்றாக செல்லும் போது ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்றாக செல்கின்றோம். அங்கு சன்னிதானம் சென்ற பிறகு இருமுடியை பிரிக்கின்றோம். இருமுடியை பிரித்து எல்லோருடைய நெய்யையும் ஒரு பாத்திரத்திலே கொட்டுகின்றோம்.
எல்லோருடைய நெய்யையும், அதாவது 30 பேர் சென்றோம் என்றால் 30 பேருடைய நெய்யையும் ஒரு பாத்திரத்திலே சேர்க்கின்றோம். சன்னதியிலே அபிஷேக பணி செய்பவர் அந்த பாத்திரத்திலே இருக்கும் எல்லா நெய்யையும் அபிஷேகம் செய்கின்றார்? இல்லையே. பாத்திரத்திலே கையை விடுகின்றார், மேலிருந்து கொஞ்சம் எடுத்து அதை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்றார். பிறகு ஐயப்பன் மேனியிலே இருக்கின்ற நெய்யை எடுத்து நம்முடைய பாத்திரத்திலே போட்டு கொடுக்கின்றார். அந்த பாத்திரத்தின் மேலே இருந்த நெய் யாருடையதாக இருக்கும் என்பது ஐயப்பனுக்கு மட்டுமே தெரியும். எதையுமே அவர்தான் தீர்மானிக்கின்றார். எந்த புனிதமானவர் சுமந்த நெய்யிலே குளிக்க வேண்டும் என்பதனையும் அவனே முடிவு செய்கின்றான். அவன் சர்வ வியாபி. நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், ஐயப்பன் படத்தை மலைக்கு சென்று விட்டு வந்து திரும்ப கட்டி பரனிலே போடாதீர்கள், அதெல்லாம் பாவமான செயல்கள். ஐயப்பன் ஒன்றும் சீசன் கடவுள் அல்ல. ஐயப்பனை அனுதினமும் வணங்கினால் அனுதினமும் வணங்குபவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பவன் ஐயப்பன். ஐயப்பன் தான் பிரம்மச்சாரியாக உட்கார்ந்திருக்கின்றான், தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சென்றிருக்கின்றானே தவிர உங்களை அவன் பிரம்மச்சாரியாக நித்தியம் இரு என்று சொல்லவில்லை. ஆகவே உங்களுடைய நித்திய ஈடுபாடுகள் அவற்றை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் ஒரு திரையை போட்டு விடுங்கள். விரதம் இருக்கின்ற காலத்திலே 200% சுத்தமாக இருங்கள். அந்த சுத்தத்தை தான் அவன் ஏற்கின்றான். அவன் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை, ஜாதி மதம் பார்ப்பதில்லை. ஏழை பணக்காரன் என்பது அங்கு அறவே கிடையாது. எல்லோரும் சாமி. பெரிய கோடீஸ்வரனும் சாமிதான், கூலி சுமக்கின்ற தொழிலாளியும் சாமிதான். படித்தவனை பாமரனை என்று தனித்தனியாக அவன் பிரிப்பதில்லை. ஆகவே தூய பக்தி, நல்ல மனது, நல்ல செயல்பாடுகள், மிக மிக இதிலே கவனமாக இருந்தால் ஐயப்பன் நம்முடைய நையை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படி என்றால் சிலருடைய யாத்திரைக்கு பயனில்லையா என்று கூட நீங்கள் கேட்கலாம். நான் அப்படி சொல்லவில்லை. தூய பக்தி உள்ள நல்லவர்களோடு மற்றவரும் கலந்து செல்வதால் எல்லோருக்கும் அருள் கிடைக்கின்றது. இருமுடியை தலையிலே சுமந்து கொண்டு ஐயப்பனுடைய நாமத்தை மனதிலே சுமக்க வேண்டும். நாவிலே ஐயனுடைய நாமம் வர வேண்டும். சரணகோஷத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு சில சாமிகள் என்ன செய்கின்றீர்கள்? மனசாட்சியை தொட்டு செல்லுங்கள். இருமுடியை வைத்துக்கொண்டே சிகரெட் பிடிப்பவர்கள் இருக்கின்றார்கள். இருமுடியை வைத்துக்கொண்டே கையை இப்படி செய்து நாவின் உள்ளே வைப்பவர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்பவர்களுடைய நெய்யை நிச்சயமாக ஐயன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தயவு செய்து சுவாமிமார்களே, நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இனிவரும் காலங்களிலாவது இவற்றை திருத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் மாலையிட்டு கொண்டு ஐயப்பனை பற்றியும் இறைவனை பற்றியும் மட்டும்தான் பேச வேண்டும். மாலை போட்டுக்கொண்டு மலைக்கு செல்லும் போது அரசியல் பேசக்கூடாது, சினிமா சம்பந்தமாக பேசக்கூடாது, பொழுதுபோக்குக்காக மலைக்கு செல்லக்கூடாது. பொழுதுபோக்குவதற்காக மலைக்கு செல்லாதீர்கள். நம்முடைய பொழுது, நாளை பொழுது நன்றாக இருக்க வேண்டும், இறைவனுடைய பார்வை நம்மேல் பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மலைக்கு சென்றால் எல்லா நாளும் இனிதான நாளாக அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நல்லோர்களோடு கூட்டு சேர்ந்து மலைக்கு செல்லுங்கள். நல்ல குருசாமி துணையோடு சேர்ந்து செல்லுங்கள். ஒரு குருசாமி என்பவர் தன்னை நாடி வருகின்ற சாமி தவறு செய்யும் போது கண்டிப்பான ஆசிரியராக இருந்து அவரை திருத்த வேண்டும். ஆகவே குருசாமிமார்கள், நீங்கள் சாமிமார்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி அவர்களை திருத்துங்கள். இது குருசாமிகளுடைய தலையாய கடமை. ஆகவே தூய பக்தியோடு மலைக்கு சென்றால் தூய்மையான பக்தியோடு மலைக்கு செல்வோம். தூய்மையான பக்தியோடு மலைக்கு சென்று ஐயப்பனுடைய அருட்பார்வையானது நம் எல்லோருடைய மனதிலேயும் பதிந்து நம்முடைய எண்ணங்களிலே இருக்கின்ற தீய எண்ணங்கள் மறைந்து நல்ல எண்ணங்கள் நம்மை ஆட்சி செய்ய விரத காலம் என்பது 365 நாட்களுக்கும் நமக்கு பழகிவிடும். 48 நாட்கள் நாம் எடுக்கின்ற விரதம் என்பது மற்ற 300 நாட்களுக்கும் பழகிவிடும். ஆகவே இவற்றை நாம் செய்வோம். தூய பக்தி உள்ளவனாக மலைக்கு செல்வோம். தூய பக்தி உள்ளவர்களோடு சேர்ந்திருப்போம். சத்சங்க வழிபாடு செய்வோம். மலைக்கு செல்கின்ற நாட்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாதங்களிலே வாரத்திலே ஒரு நாள், சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வேறு எந்த கிழமையோ
அந்த நாளிலே மலைக்கு செல்பவர்கள் ஒன்று சேர்ந்து பஜனை செய்யுங்கள். ஐயன் ஐயப்பனை வாராவாரம் பாடுங்கள். மாலையிட்டிருக்கின்ற நாட்கள் மட்டுமல்லாமல், மண்டல காலம் மட்டுமல்லாமல், மற்ற நாட்களிலேயும் ஐயன் ஐயப்பனை பாடுங்கள். ஐயப்ப பக்தியை செய்வோம். ஆக நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருகின்ற கற்பகத்தரு சபரிமலையிலே அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய உண்மையான சக்தி பலருக்கு தெரியவில்லை. அதுதான் உண்மை. ஆகவே அந்த ஐயன் ஐயப்பனுடைய உண்மையான சக்தியை நாம் தெரிந்து கொள்வோம். எல்லா வளமும் நலமும் தருகின்ற கற்பகத்தரு அவன். அவனை வாழ்நாளெல்லாம் வழிபட்டு நல்லவற்றை பெறுவோம். சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.